இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்கிற ஒரு புது பழத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த செடி வாங்கி வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் பழம் பழுத்திருக்குது. இந்த எல்லோ கலரில் பழத்தை பார்க்கும்போது இது என்ன பழம் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான். இந்த பழம் வந்து பரபரான்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் பெரிய பெரிய சைஸாக காட்டியிருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இந்த சைஸ் தான் இப்போ காய்ச்சிருக்குது. எனக்கு தெரிஞ்சு செடி வந்து சின்னதாக இருக்கிறதுனால இப்போ காய் வந்து சின்னதாக விட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய மரமாக ஆகும்போது சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காயை பறித்து இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப இனிப்பாலாம் இல்லைங்க, கொஞ்சம் இனிப்பு ஆனால் ரொம்ப புளிப்பு, ரெண்டு கலந்த மாதிரி தான் இருக்குது. இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து இது மாதிரி கொட்டை வந்து 2 கொட்டை இருக்குதுங்க. உள்ளார சதப்பு கொஞ்சம் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு இல்லை சாப்பிட்டுட்டே அடுத்தடுத்த காய் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு 10 காய் தாங்க காய்ச்சிருக்குது. சரி, காய்ச்சிருக்கிற எல்லா காயும் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிக்கிறதுக்கு வந்தேன். எல்லாத்தையும் பறிச்சுட்டேன் நான். இந்த மரம் வந்து நம்ம வெயிலில் வச்சாக்கா அவ்வளோக்கு வர்றதில்லைங்க. நான் 2 ட்ரிப்பு வெயிலில் வாங்கி வச்சேன், செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பாக்கு தோப்பு இருக்குது எங்கள் வீட்டில். அந்த பாக்கு தோப்புக்குள்ளார நடுகாண்ட வச்சுருக்கிறேன் நான். இப்போ வந்து கிட்டத்தட்ட என் உயரத்துக்கு இந்த மரம் வளர்ந்துருச்சு. அடுத்ததாக மரம் முழுக்க காயாக இருக்கும்போது கட்டாயமாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அவ்வளோதான், பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.